பிரைஸ் தி லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல, உம்முடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. ஒரு அருமையான வசனம். இந்த கெட்ட குமாரன் அவனுடைய அப்பா வீட்டுக்கு போறதுக்கு யோசிக்கிறான். அந்த பஞ்சிகள் திங்கிற தவிடு கூட தனக்கு கிடைக்காத போது அவன் யோசிக்கிறான், இனிமேல் நான் எங்கள் அப்பாவோட குமாரன்னு சொல்ல தேவையில்லை, ஆனால் எங்கள் அப்பாவுடைய வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட நல்ல உணவு இருக்காங்க, நான் பிள்ளைன்ற ஸ்தானத்தில் போல ஒரு வேலைக்காரன்ற ஸ்தானத்தில் அவருடைய வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் புறப்பட்டு போவான். அவங்க அப்பா அவனை பார்த்தோன்னே கட்டி அணைத்து அவனுக்கு முத்தமிட்டு அவனுக்கு மோதிரம் கொடுத்து வஸ்திரத்தை கொடுத்து அவனுடைய குமாரன்ற அந்தஸ்து அவனுக்கு கொடுக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் ஆண்டவரை விட்டு நம்ம பிரிந்து போனால் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்ததுக்கப்புறம் நான் ஆண்டவரை தேடி வரும்போது, ஆண்டவரே உன்னுடைய குமாரன் என்று சொல்ல நான் தகுதியற்றவன் அப்படி நம்ம சொன்னாலும் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து அப்பா பிதாவே என்று புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்மளுக்கு கொடுத்தார். அதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சிலுவையில் தன்னை ஜீவனை கொடுத்து அப்பா அப்படின்ற ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஃபாதர் ரொம்ப அழகா பாடுவாங்க, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவேன்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, கெட்ட குமாரனை போல நாங்கள் வழி தப்பி போயிருக்கலாம். இப்போ உங்களுடைய சமூகத்தை தேடி வந்த அப்பா, நீங்கள் என் பிள்ளையே நீங்கள் நினைத்துக் கொள்வீங்கப்பா. அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம் எங்கள் மேலப்பா. அந்த கிருபைக்காக அந்த அப்பான்ற ஸ்தானத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day. Thank you.